அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருட்சிகம் ராசிக்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா என்பதை பற்றி நம்ம பொது பலனாக பார்க்கலாம். விருட்சிகம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் இந்த சில மாதங்களாக பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இல்லை. கடந்த மாதங்களை, அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ பரவாயில்ல. ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட அதோட பாதிப்பு என்பது உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, இந்த உறவுகளோட பகை, அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு, இதெல்லாம் வந்து போயிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு விலகி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பாலினரால் சில சங்கடங்கள், பிரச்சனைகள், அல்லது அந்த இடத்துல ஒர்க் ப்ரெஷர், மேலதிகாரிகளால் ஒரு தேவையற்ற ஒர்க் ப்ரெஷர் அல்லது அவங்களால ஒரு மன உளைச்சல்களுக்கெல்லாம் உள்ளாகி இருப்பீங்க. இப்போ உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஒன்று அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, இல்லை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள் விலகும் நேரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கூட இந்த மாத பலன்களில் சொல்லியிருந்தேன். நீங்கள் துணிச்சலாக இப்போ இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. குறிப்பாக இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது என்பது மிக அற்புதமான ஒரு அமைப்புங்க. அதில் உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறாரு. அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. 3ஆம் இடத்தில் தைரியம் வீரியம் ஸ்தானத்திலேயே உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறுவது என்பது எந்த ஒரு விஷயமும் தயக்கம் காட்டிட்டு தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துணிந்து இறங்குவீங்க. அதுதான் பிப்ரவரி மாத பலன்களுக்கு கூட துணிந்தவன் தோற்பதில்லை அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன். போல்டாக இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம். குறிப்பாக ஒதுக்கி வச்ச விஷயங்கள், தள்ளி வச்ச விஷயங்களை தூசி தட்டி தூக்கி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து அப் டு ஒரு மாதம் மகரத்தில் தான் இருக்கிறாரு. அங்கே செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரலும் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகி நிற்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றதுனால, அது 3ஆம் இடத்துல சேர்றதுனால பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக எதிர்பாலினரால் உங்களுக்கு கடந்த காலத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதே எதிர்பாலினரால் இப்போ உங்களுக்கு நன்மைகள், அதுதான் இங்கே பாசிட்டிவ். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினரால் ஒரு தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற பழிச்சொல்லு, தேவையற்ற அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. பட் யாரை எதிர்த்தீங்களோ, யாரால் உங்களுக்கு பாதிப்பு வந்ததோ அவங்களாலேயே நன்மைகளோ அல்லது அவங்களாலேயே சப்போர்ட்டோ, அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாகவே இது இருக்கும். அதாவது குறிப்பாக சில பேருக்கெல்லாம் இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்தில் காதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும், அல்லது ஒரு புதிய காதல் ஏற்படலாம். ஒர்க் பண்ணுற இடத்துல சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க, உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை உடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்க உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. அதனால் இந்த நேரத்தை உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். புதிய உறவுகள்லாம் கூட மலரக்கூடிய காலகட்டம். இந்த 7ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்தா, அதுவும் இந்த சுக்கிரனும் செவ்வாயுமே பார்த்தீங்கன்னாக்க காதல் கிரகம், காம கிரகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பெண்களுக்கு கலஸ்திரக்காரனாக நம்ம பார்க்குறோம். அதாவது செவ்வாயோட பலம், செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை வச்சு பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம கணிக்க முடியும். சுக்கிரனை வச்சு நம்ம ஆண்களுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும். இப்போ செவ்வாய் கேதுவோடையோ சூரியனோடையோ அல்லது சனியோடையோ அல்லது ராகுவோட க்ளோஸாக இணைந்திருக்குன்னா அது ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் கேதுவோட க்ளோஸாக இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க அது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையும் பெண்களால் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் கலஸ்திரக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் சுக்கிரன் தான். மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளால், குறிப்பாக சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள், அவங்களுடைய சப்போர்ட் கூட கிடைக்கும். கடந்த காலத்தில் அந்த சகோதர வகையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால தைரிய வீரியம் கூடும். வீரியம் என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அந்த தாம்பத்திய வாழ்க்கை இந்த நேரத்தில் நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் நிறைய விட்டு கொடுத்து போவீங்க. ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். தாம்பத்தியமும் நல்லாவே இருக்கும். அதனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இது. மருத்துவ ட்ரீட்மெண்ட் சில பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அப்படி எடுப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடுகள், ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துக்கிட்டே இருந்த காலகட்டம்லாம் மாறி இந்த ஒரு 40 டேஸ் பார்த்தீங்கன்னாக்க
ஒன்று வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க, அல்லது நீங்கள் சொல்கிறது ஹஸ்பண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஆள் வந்து நான் விட்டு கொடுக்குறேன், நீ விட்டு கொடுக்குறேன்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டுன்னு சமரசமாக வாழக்கூடிய இந்த காலகட்டம். இந்த பிரிந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த பிரிந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் தாரதோஷம் அல்லது கலஸ்திர தோஷங்கள் இருக்கும். இந்த தாரதோஷம் கலஸ்திர தோஷம் இருக்குது அப்படின்னாக்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குன்னாக்க, இன்னொருத்தர் வந்து இல்லை அப்படின்னாக்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தற்காலிக பிரிவு இருக்கும். தசாபுக்தி உங்களுக்கு சரியில்லாத காலகட்டமாக இருக்குது. அவயோகியோட தசாபுக்தியோ அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ இப்போ நடக்குதுனாக்க உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் பொருந்தாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனாலும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது, ஆனால் தோஷம் இருக்குது, பிரிந்திருக்கீங்கன்னாக்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கண்டிப்பாக சமரச பேச்சுக்கு முயற்சி செய்யலாம். அல்லது உங்களுக்கு பிரிந்த கணவன் அல்லது மனைவி கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தியோ அல்லது சேர்றதுக்கான முயற்சிகளில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். சப்போஸ் 2 பேருக்குமே தோஷங்கள் இருக்குது, கலசர தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க, பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க வழக்கு போன்ற விஷயங்களில் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல் அல்லது ஒரு பஞ்சாயத்து பைசில் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு இருதாரத்தை நோக்கி தான் அவர்களுடைய வாழ்க்கை போகும். இதை நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உங்கள் ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் பிரிந்தவர்கள் சேர்வார்களா என்பது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இல்லை அப்படின்னா சேரலாம், இருக்குன்னாக்க சேரக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை என்பது தான் உண்மையான கருத்து. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நிறைய முயற்சி செய்வீங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, ஒரு இடமாற்றம் அல்லது சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஒரு மேக்சிமம் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதவி மாற்றம் அல்லது ஒரு துறை மாற்றம், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு துறை மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், அல்லது ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கணும். போகிற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல சுறுசுறுப்பாக இந்த நேரத்தில் ஆக்டிவாகவே இருப்பீங்க. கடந்த காலத்தில் அந்த உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள்லாம் இப்போ பெருசாக உங்களை தாக்காது. உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அதாவது கடந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் மன பாதிப்புகள் எல்லாம் இருந்தும் இல்லைன்ற மாதிரியான ஒரு சோகம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி எதையும் தன்னம்பிக்கையோடு அணுகக்கூடிய மனப்பான்மை என்பது உங்களுக்கு இப்போ இருக்கும். எதையும் நம்ம தன்னம்பிக்கையோடு அணுகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான். நாமளும் மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம், மற்றவங்களால் நாமளும் துன்பப்பட மாட்டோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த காலகட்டம்னு வச்சிங்களேன் அந்த 40 டேஸு. ஸோ ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் இணையும் போது மிக நல்ல பலன் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அது 3ஆம் பாவகத்தில் என்னும்போது இன்னும் ஒரு பாசிட்டிவ் தான், தைரிய விரி ஸ்தானத்தில். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கூட இருக்கிறவங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. குறிப்பாக வந்து வாழ்க்கை துணைவரால் கூட என்ன ஏது அப்படின்னு முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விருச்சிக ராசியை பொறுத்தவரை அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலமாக நிறைய போராட்டங்கள் சோகங்கள்லாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான காலகட்டம் தான். கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதே போல் பிரிவினைகள் எல்லாம் வந்து தீர்ந்து ஓரளவுக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்ப வாழ்க்கையிலேயே பிரியாமல் இருக்கீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார். நீங்களும் வாழ்க்கை துணைவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதனால் இந்த சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமும் நீங்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால் சில சிக்கல்கள், மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உறவுகளால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம், ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு growth இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமண வாழ்க்கையும் அவர்களுக்கும் நன்றாகவே இருக்கும். உணவுத்துறை, வண்டி வாகனங்கள் வச்சு வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமானத்துறை, கட்டிடவியல் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், சிவில் துறையில் இருப்பவங்க, மருத்துவத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல கூடுதலாகவே இன்கம் வரும். குறிப்பாக இந்த செவ்வாயின்னாவே பார்த்தீங்கன்னாக்க பூமிக்காரகன். ஸோ சில பேருக்கெல்லாம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, அல்லது செவ்வாய் தசையில் 4ஆம் அதிபதியோட புக்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு பிளாட் வாங்கலாம், அல்லது வந்து ஒரு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். சுக்கிர புக்தி நடக்குதுனாக்க வீடு வாங்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்குறது, ஜுவல்லரி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் ரொம்ப நாளாக விற்காத ஒரு சொத்து உங்களுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில், அதனால் ஆதாயம், அந்த மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம், ஒரு வண்டி விற்றுட்டு இன்னொரு வண்டி, புது வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா வகையிலையும் சிறப்பு தான்.
பிள்ளைகள் வகையில் வந்து கொஞ்சம் கூடுதல் செலவாகும். அதே போல் சிலருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தயங்கிக்கிட்டு இருந்தது, ஒரு மந்தத்தன்மையோடு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஒரு ஸ்மார்ட்டாக படிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால நல்லாவும் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் கல்வியில். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்தில் வந்து தொழில் ரீதியாக ஒரு மந்தமான சூழ்நிலையே இருந்திருக்கும். அல்லது தொழிலை சரியாக நடத்த முடியாமல் கொஞ்சம் தவிப்புகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாத பலனில் புதிய ஐடியாக்கள்லாம் புகுத்தி தொழிலை இன்னோவேட்டிவாக ஒரு நல்ல ஒரு புதுமையாக நடத்தக்கூடிய காலகட்டம், அல்லது ஒரு மாற்று சிந்தனையின் மூலம் ஒரு புதிய தொழிலையோ அல்லது இடமாற்றத்தையோ தொழிலை ஒரு வேறு இடத்துக்கு மாற்றி அந்த இடத்துல சிறப்பாக நடத்தக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் வருமானம் வரும். மேலும் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து வங்கி கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வங்கி கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதனால் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தொழில் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 2 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்க இன்னும் 2 பேர் சேர்த்து உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய நேரம். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு துறை மாற்றம் அல்லது ஒரு பதவி மாற்றம் ஏற்படும். அது பாசிட்டிவாகவே இருக்குது. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலை போய் ஜாயின் பண்ணி ஒரு ஊதிய உயர்வோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த சிறு தூர பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் வந்து இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்வதால் நன்மைகள் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.